இயர்ஸாக ஷின்கென் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அகாடமியில் கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என் மாஸ்டர் வந்து சென்சாய் கணேஷ் மூர்த்தி இவர் தான். இப்போ நாங்கள் வந்துட்டு 68th நேஷ்னல் ஸ்கூல் கேம்ஸில் வந்துட்டு கோல் பண்ணியிருக்கேன். போன வருஷமும் கோல் பண்ணியிருக்கேன். நான் தொடர்ந்து 2 வருஷம் கோல் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு என் மாஸ்டர், பேரண்ட்ஸ், அப்புறம் வந்து என் கோச்சஸ் வர்ணாக்கா, செல்வி அக்கா எல்லோரும் தான். அப்புறம் வந்துட்டு இந்த நேஷ்னல் ஸ்கூல் கேம்ஸில் 28 ஸ்டேட்ஸ், 7 யூனியன் டெரிட்டரிஸ், 10 போர்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்துட்டு நான் சிஐசி ரெப்ரசென்ட் பண்ணி தமிழ்நாடுலேருந்து நான் மட்டும்தான் போனேன். இதில் நான் வந்து கோல்டு அடிச்சிருக்கேன். போன வருஷமும் கோல்டு அடிச்சிருக்கேன். இது வந்துட்டு இப்போ தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஏன்னா யாருமே 2 இயர்ஸ் கான்சிக்யூட்டிவாக கோல்டு அடிச்சதில்லை. இதுக்கு வந்து என் ஸ்கூலும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. கேசஸ் ஓகே. என்னோட நேம் கணேஷ் மூர்த்தி. நான் ஆசியா மற்றும் உலக கராத்தே நடுவராக இருக்கேன். இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் மோனிஸ்ரீ 68th ஸ்கூல் கேம்ஸ் நேஷ்னல் ஸ்கூல் கேம்ஸில் ஐசிஐசி பார்ட்டி ரெப்ரசன்ட் பண்ணி கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஐசிஐசியோட ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல். ஓகேங்களா? இவங்க மட்டும்தான் கோல்டு பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் சிஐசியில் வந்து கோல்டு மெடல் யாருமே பண்ணதே கிடையாது. அதுவும் 2வது முறையாக கண்டினியூவாக அவங்க மெடல் பண்ணியிருக்காங்க. இது சிஐசியில் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டுங்க. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து இவங்க மட்டும்தான் அது செலக்ட் ஆகியிருக்காங்க. அந்த நம்ம ஏசிஎஃப்ஐ டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 28 ஸ்டேட்ஸுங்க, தென் 10 போர்ட்ஸுங்க, சிஐஎஸ்சி, சிபிஎஸ்சி, ஐசிஐசி, தென் ஐபிஎஸ்சி, ஐஎஸ்எஸ்எஸ்ஓ, இதோட எல்லா போர்டில் இருக்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பார்ட்டிசிபேட் பண்ண மெடலில் மோனிஸ்ரீ அதில் கோல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா?